இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கின்றனர். ஆனால் அந்த பணம் சுலபமாக நம்மை விட்டு போய்விடுகின்றது. இப்பொழுது நான் சொல்லும் இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள். இல்லையென்றால் கோடியை சம்பாதித்தாலும் உங்கள் பைகள் காலியாக தான் இருக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் உங்கள் பணம் உங்களிடம் பத்திரமாக இருக்கும். முதலில் நாம் கவனிக்க வேண்டியது ஆடம்பர செலவு. நம்மை ஆடம்பரமாக காட்டிக்கொள்ள வாங்கப்படும் கார், நகை, மொபைல் போன் மற்றும் நம் தேவைக்கு மீறிய செலவுகள். இதனை செய்வதால் நம் தேவை தீராது. மற்றவர்களிடம் ஆடம்பரமாக மட்டுமே காட்டிக்கொள்ள முடியுமே தவிர அதனால் கடனும் மன உளைச்சலும் குடும்பத்தில் சண்டைகளும் தான் அதிகரிக்கும். அதனால பெண்களே, ஆண்களே, தயவு செய்து நம் வருமானத்திற்கு மீறிய தேவைக்கு இல்லாத பொருட்களை மற்றவரைப் போல் நாமும் இருக்க வேண்டும் என்று இது போன்ற தவறுகளை செய்யாதீர்கள். இரண்டாவதாக நாம் கவனிக்க வேண்டியவை ஆன்லைன் பேமெண்ட். தயவு செய்து மக்களே இதை மிகவும் கவனிக்க வேண்டும். எதுக்கெடுத்தாலும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி வாங்கும்போது, அதாவது 10 ரூபாய் 20 ரூபா கூட பே பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிறதுனால நமக்கே தெரியாமல் எவ்வளவு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமல் சின்ன அமௌண்ட்டு தானேன்னு செலவு செய்து மாத கடைசியில் கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1000 2000 அதுக்கு மேலேயும் செலவு பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக நாம் எப்போவும் செய்கிற மாதிரி கேஷ் கொடுத்து செலவு பண்ணுங்க. செலவு பண்ணும்போது நம்மிடம் இருந்து பணம் குறைகிறது அப்படிங்கிறது பார்த்து நம்ம யோசித்து செலவு செய்வோம். மூன்றாவதாக கவனிக்க வேண்டியவை உறவினர்களும் சமுதாய அழுத்தமும். நம்முடைய வருமானம் நமது தேவைக்கும் பாதுகாப்புக்காகவும் இருக்க வேண்டும். அதை உறவினர்களிடம் பாராட்டு பெற வேண்டும். கௌரவம் அதிகம் செய்தால்தான் நம்மை மதிப்பார்கள் என்று வீணாக உங்களின் பணத்தை செலவு செய்யாதீர்கள். பணம் செலவு செய்தால்தான் அந்த உறவு உங்களுடன் இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட உறவு நமக்கு தேவையில்லை. இதுவே நமக்கு ஒரு கஷ்டம்னு போய் கேட்டிங்கன்னா அப்போது ஒரு உறவுக்காரனும் உதவி பண்ண மாட்டான். பணம்னு வந்தால்தான் அவர்களின் சுயரூபம் தெரியும். அதனால் பார்த்து செலவு பண்ணுங்க. அடுத்தது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் சிம்பிளாக செய்யாமல் ஊரில் உள்ளவங்க, சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் முன்னாடி நம்மை பெருமையாக காட்டிக்கொள்ள அதிக அளவில் செலவு செய்து பெருமைப்படுத்திக் கொள்வது. மறுநாள் கடன் சுமையும் தவணை முறையும் நம்மை அடியோடு வீழ்த்திவிடும். எனவே நாம் நம்ம சந்தோஷத்திற்காகவும் நமது வருமானத்திற்கு ஏற்ற மாதிரியும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக கவனிக்க வேண்டியவை கடன் மற்றும் தவணை முறை. இது மக்களிடையே பெரிய மோகமாக உள்ளது. வட்டியில்லா கடன் மற்றும் தவணை முறை என்று கூறி அனைத்து விற்பனை இடங்களிலும் வந்துவிட்டது. இதனை நாம் சுலபமாக கிடைக்கிறது என்று நினைத்து ஆடம்பரமான கார், டிவி, பைக் என மற்றும் சில பொருட்களை வாங்கிவிடுவோம். சில மாதங்களில் இந்த கடன் ஒரு கடன் 2ஆகவும் 2 3ஆகவும் மாறிவிடும். இறுதியில் தவணை தொகை அதிகமாகியதும் அதனை கட்ட திணறிக்கொண்டு இருப்போம். அதனால் இதிலிருந்து விடுபட அதனை திட்டமிட்டு எந்த பொருளை முதலில் தேவைப்படுகிறது என்று யோசித்து அதை வாங்க வேண்டும். இறுதியில் இதில் உள்ளவற்றை நீங்கள் யோசித்து உங்கள் வாழ்க்கையை தேவையான முறையில் பணத்தை செலவு செய்து சேமிப்பாக மாற்றுங்கள். உங்கள் பணம் உங்களிடமே இருக்கும். இந்த உலகத்தில் நீங்களும் பெரிய பணக்காரர்கள் ஆவது உறுதி.